மக்களே, செகண்ட் லவ் ஷோல இந்த வாரம் 3 அதிரடி எலிமினேஷன் இருக்க போது. இன்னொரு பக்கம் வைல்டு கார்டுல ஒரு என்ட்ரியை உள்ள அனுப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறேன். ஏன் அந்த 3 எலிமினேஷன், எதனால அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க ஃபாலோ பண்ணிருங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டையும் வச்சிடறேன். நிறைய பேருக்கு வந்து யூடியூப்ல இருக்கவங்களுக்கு நம்மளுடைய இன்னொரு சேனல் தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்ல அந்த சேனல் போட்டிருப்போம். அதுக்கும் போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்துருச்சு. இதுல ஒரு சில நபர்கள் அந்த ஷோல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய பேரால தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அதுல சில பேர் செகண்ட் லவ்ன்ற ஷோவை விட்டுட்டு பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்கோன்ற மாதிரி சில பேரோட பிஹேவியர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இது செகண்ட் லவ் ஷோயா, பிக் பாஸ் இல்லை அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு இல்லையா? அதன் அடிப்படையில தான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் வந்து 2 வீக்ஸ் ஆக போகுது. அந்த 2 வீக்ஸ்ல நீங்க கனெக்ஷன் ஏற்படுத்தலைன்னா நீங்க இந்த ஷோல இருக்கிறதே வேஸ்ட். ஏதாவது முயற்சி பண்ணணும்ன்ற அடிப்படையில் 3 பேர் எலிமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அசீம் அவர்கள். பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வின்னரான அசீமுக்கு இந்த ஷோல இடம் இல்லை, கிளம்பி போங்கப்பா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க ஷோ டீம். ஏன்னா இப்ப அசீம் யார் கூட பேர் ஆவா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அசீம் பேர் ஆகிறதுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பிரியங்காவோட சண்டை, இன்னொரு பக்கம் நேகா வேலையாவாதுன்னு சொல்லிட்டாங்க, சிந்துரியும் வேலையாவாதுன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது யாரு? ஒரு பக்கம் மோனிஷா, இன்னொரு பக்கம் வீணா, அண்ட் தென் ஈடன் கூட்டியும் சண்டை. இப்போ 2 பேர் தான் இருக்கு. நேகாவும் அங்கே கமிட் ஆயாச்சு. இருக்கிற ஒரே ஆப்ஷன் மோனிஷாவும் அந்த அளவுக்கு இது பண்ற மாதிரி தெரில. ஸோ ஆக மொத்தத்தில் அவரால் யாருக்கும் பிரோஜனம் இல்லை, அவருக்கும் பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால ஒரு நடப்பு பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலான்ற மாதிரி டீம் டிசைட் பண்ணி தான் இந்த வாரம் எலிமினேட் பண்ண போறாங்க. குறிப்பாக அந்த ஒரு ஃபோன் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் டாஸ்க்லேயே அவருக்கு யாரும் மெசேஜும் பண்ணல, இவரும் யாருக்கும் மெசேஜ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனும் ஏற்படாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, ஷோவில் ட்ராவல் பண்ணுறது நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி, வெளியே போங்க சார் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக வெளியே அமுச்சு விட்டுருக்காங்க. ஸோ அது அவரே புரிஞ்சுக்கிட்டு எலிமினேட் ஆகிறது நல்ல விஷயம். அதனால தான் அசீமை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே. ஆனால் பிக் பாஸ் மாதிரி ஷோவில் வச்சிருந்துருப்பாங்க, பட் இந்த ஷோவில் வைக்க முடியாது அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் அசீமா. இரண்டாவதாக ராஜா அவர்கள். ஏன்னா ராஜா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராஜா ஏன் சடனாக எலிமினேட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரில. ஏன்னா அசீமை கம்பேர் பண்ணும்போது ராஜாவாது ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இதில் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது மக்களே, அங்கே யாரும் பிரியங்கா மேலே கையை வச்சிங்க நீங்கள் எலிமினேட் ஆயிடுவீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிரியங்காவை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற நிலமையில தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரியங்காக்கும் அசீமுக்கும் தான் சண்டை, அசீம் எலிமினேட் ஆகிட்டார். நேற்று இன்னைக்கு பிரியங்காக்கும் ராஜாக்கும் சண்டை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜா எலிமினேட் ஆகிறார். அப்போ பிரியங்கா தான் பவர் ஹவுஸா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பிரியங்கா தொடாதீங்க, தொட்டா நீங்களே எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான். ஸோ இதில் ராஜாவை ஏன் எலிமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே இந்த வீட்டில் வந்ததுலேருந்து அதிகபட்சமான டேட்டு போன நபர் யாருன்னா ராஜா தான். 4 டேட்டு போயிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த 4 டேட்லையும் அவருக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சு. பட் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சிந்துரி கூட கனெக்ட் ஆகணும், சிந்துரி கூட இது பண்ணணுன்ட்டு. பட் இவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் சிந்துரி ரெஸ்பான்ஸே பண்ணல. இந்த ப்ரியாரிட்டி கிரியேட்லாம் எடுத்துகிட்டு வராத, நீ கம்முன்னு போப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இவர்கிட்ட இருந்தும் இவர் முயற்சி பண்ணுறாரு, பட் ஆப்போசிட்டில் யாருமே அதை அட்ராக்ட் பண்ணல, யாருமே ரெஸ்பான்ஸும் பண்ணல. ராஜாவும் பெருசாக பொருட்படுத்தாத மாதிரியே இருக்காங்க. எப்படி அசீம் வச்சுருந்தாங்களோ அது அப்படியே லைட்டர் வெர்ஷனில், அசீம் ஹெவியர் வெர்ஷன், இது லைட்டர் வெர்ஷனில் இவரை கண்டுக்காம அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. அதனால எந்த ஒரு பாசிட்டிவ் சைனுமே டீமுக்கும் தெரில. டீமுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவரை ஹோல்டு பண்ணி உள்ள வச்சிருந்துருப்பாங்க. அது எதுவுமே தெரில அப்படின்றதால முற்று அவரையும் தூக்கிட்டாங்க. 2. மூணாவதாக ஒரு ஃபீமேல். அது யாருன்னா எந்த பாசிபிலிட்டியா இருக்கும், ஈடன் தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ராக் இருக்கு. அப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் பிரியங்கா விட்டு வச்சுட்டு ஈடனை தூக்குறாங்கன்ற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். அதுக்கும் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஈடன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக கனெக்ஷன் உருவாக்கணும்னு முயற்சி பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மொதல் விஷயம், அவங்க கனெக்ட் உருவாக்கணும்னு முயற்சி பண்ணல. பட் இந்த வாரம் ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த ஃபோன் டாஸ்கில் யாருக்கிட்ட, தேஜஸ் கிட்ட போய் டேட்டுக்கு போகலாமான்னு கூப்பிட்டாங்க. தேஜஸ் வரலன்ட்டாரு. ஆல்ரெடி நான் ஒருத்தர் கூட கமிட்மெண்ட்டில் இருக்கேன், நான் வரலங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு வெளி நடப்பு செஞ்சுட்டார். இன்னொரு பக்கம் 2வது அப்ரோச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கூட அவங்க அப்ரோச் பண்ணாங்க. பட் அது என்னன்னா அது ஃப்ரெண்ட்லி வைப் தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ராஜா செட் ஆகும், இவங்களுடைய திங்கிங்கும் ப்ராசஸும்
அவருக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ இது டோட்டலி செட் ஆகலை. ஸோ அவங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி நபர்கள் யாருமே இல்லை. ஸோ ஈடனுக்குமே யாரு கூட மேட்ச் ஆகிறன்ற பாசிபிலிட்டிஸும் இல்லை. அவங்களுக்கும் யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஃப்ரெண்ட்லி வைப்ல அந்த 3 கேர்ள்ஸ் கூட உட்காந்து பேசுறதா இருக்காங்களே தாண்டி மற்றபடி அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் வரலையா. ஸோ இவங்க இருந்துமே ஷோவில் பயன் இல்லை அப்படின்றதால தான் ஈடனையும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் ஃபேர். இந்த 3 எலிமினேஷன் ஓகே அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. பட் ஏன் பிரியங்காவை எலிமினேட் பண்ணல? பிரியங்காவுக்கும் ஃபோன் டாஸ்கில் அப்படி தான் நடந்துச்சு. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஷோவில் இன்னைக்கு வேற சொல்லியிருப்பாங்க, யாருமே எனக்கு தேவையில்லப்பா, நான் வாட்டுன்னு இருந்துட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறி அவங்க ஏன் ஷோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் கான்செப்ட். சிம்பிள். பிக் பாஸ் சீசன் 9 வந்து என்ன பண்ணாங்க? பார்வதி, கமருதீன் மற்றும் ஐயோ பேர் மறந்து போச்சு, அரோரா, இந்த 3 பேரை வச்சு ட்ரையாங்கல் கான்செப்ட் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே என்னன்னா வெக்கேக்கு பிரியங்காக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா வெக்கே வந்து டேட் பண்றது மோனிஷா கூட. இப்போ இந்த 3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா அங்க வெக்கே மற்றும் பிரியங்கா கூட ஒரு இது வருது, ஒரு நல்ல பாண்டிங் நல்லா கிரியேட் ஆயிட்டு வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க வருது. இதுல அங்க மோனிஷா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அப்போ அது ஒரு கண்டென்ட் மாதிரி வருதா, ப்ரோமோவுக்கும் தேவைப்படுமா, எல்லாத்தையும் போறதுக்கு ஈஸியா இருக்குமா, அதனாலதான் இதன் அடிப்படையில தான் பிரியங்கா ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இப்ப வர நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து வெக்கே கூட நிறைய பேசுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதுல கொஞ்சம் வெறுப்பாகிற மாதிரி இவங்க வருவாங்க. யாரு வெறுப்பாகிற மாதிரி? மோனிஷா. நீங்க ப்ரோமோ கூட பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரோமோலேயே அப்படி தான் போட்டிருப்பாங்க, மோனிஷா வெறுப்பாங்க. ஸோ இதுல ஒரு கண்டென்ட் டிராவல் ஆகுது, இது சேனலுக்கும் தேவைப்படுது. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தால பிரியங்கா ஹோல்டு பண்ணி எலிமினேட் பண்ணல. அவங்க மூலியமா தான் நிறைய கண்டென்ட்டும் ஜென்ரேட் ஆகுது. சண்டை இருக்குது, கண்டென்ட் இருக்குன்றதால பிரியங்காவை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதே கேட்டகரியில் தான் அவங்களும் இருந்தாங்க, யாரு கூட கனெக்ஷன் மேக் பண்ணாம. பட் இந்த வாரம் அவங்களுக்கு கனெக்ஷன் உருவாகி இருக்கிறதால அதை அப்படியே டிராவல் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஃபைனலா சரி 3 பேர் எலிமினேட் ஆனா வைல்டு கார்டு இருக்கணும்ல, அதுவும் 2 பசங்களை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணுங்களை எலிமினேட் பண்ணீங்களா, அது எப்படி நியாயமா இருக்கும்னு கேட்டா அதுக்கு தான் இன்னொரு பையனை அனுப்புறோம் அப்படின்ற கேட்டகரியில பிக் பாஸ் சீசன் அவனா ஒரு வைல்டு கார்டுக்கே ஃபேமஸான நபர் போல இருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 7ல வைல்டு கார்டா ஆர்ஜே பிராவோ வந்தாரு, தெரியும் இல்லையா? அந்த சீசன் 7ல அர்ச்சனாக்கு கடைசியில சப்போர்ட்டா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார். அந்த ஆர்ஜே பிராவோ தான் இப்போ வைல்டு கார்டா அது வீட்டுக்குள்ள வராரு. வந்த உடனே ராஜா நீ எதை மிஸ் பண்ணியோ அதை ஆர்ஜே பிராவோ பிக்கப் பண்ணிடுவா போலயே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்த உடனே சிந்தூரிக்கு அந்த டைலாக் ரோஸை கொடுத்து டைலாக் பேசுறதுலேருந்து கலக்கரா போல ஆர்ஜே பிராவோ. நம்ம கணிச்சது கரெக்டு தான் மக்களே. ப்ரோமோல நம்ம பார்த்தது ஆர்ஜே பிராவோ தான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆர்ஜே பிராவோ போட்டோ பார்க்குறோம், இதுல என்னமே காணமே அப்படின்னு யோசிச்சேன். கடைசியில் அது ஆர்ஜே பிராவோ இருந்திருக்காருன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. ஸோ அவர் தான் உள்ள வராரு. பட் அவர் உள்ள வந்தாருன்னா கொஞ்சம் இந்த பாண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய வைப்பு, அந்த வைப்புன்னுவாங்கல்ல, அந்த வைப்பு கேட்டகரி தான் அவரு. அதனால உள்ள வந்தவனே கண்டிப்பா யாராவது ஒருத்தரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருவாருன்னு நினைக்கிறேன். அந்த இம்ப்ரெஸ்ல யாராவது விழுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அது அடுத்த வாரம் நடக்கும். பட் இந்த வாரம் வீக்கெண்டே எபிசோட்ல சாட்டர்டே ஆர் சண்டே, மோஸ்ட்லி சாட்டர்டே தான், அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசீம் அண்ட் ஈடன் மற்றும் ராஜா இந்த 3 பேர் வெளியேற போறாங்க. இன்னொரு வைல்டு கார்டில் பிக் பாஸ் சீசன் 7 வைல்டு கார்டு என்ட்ரியா வந்த ஆர்ஜே பிராவோ வீட்டுக்குள்ள வர போறாரு. இதுதான் செகண்ட் லவோட தற்போதைய அப்டேட். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.